தமிழகம் முழுவதும் சுமார் 2500 கல்குவாரிகள், சுமார் 3000 கிரஷர்களும் செயல்படுகின்றன. பள்ளிகள், மருத்துவமனைகள், ரோடு, பாலம், குடியிருப்பு கட்டடங்கள், வணிக கட்டடங்கள் அமைக்கும் பணியில் கனிமவள தொழில் அடிப்படை ஆதாரமாகவும் அத்தியாவசியமாகவும் உள்ளது. கட்டுமான பணிக்கு தேவையான கருங்கல், ஜல்லி, எம்சாண்ட், பீசாண்ட் வழங்கும் குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் தமிழக அரசின் புதிய வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்கி வரும் 20க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் இயங்கவில்லை. மேட்டுப்பாளையம் தாலுகாவில் 1200 டிப்பர் லாரிகளுக்கு மேல் லோடு கிடைக்காமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விசைத்தறி தொழிலை போன்றே ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாகவும் கட்டுமான துறைக்கு அத்தியாவசியமாகவும் உள்ள கல்குவாரி தொழிலிலும் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய வரி விதிப்பால், அதாவது குவாரிகளில் வெட்டி எடுக்கப்படும் கனிம வளங்களின் டன் கணக்கு அடிப்படையில் நிலவரி வசூலிக்கப்படும் என்ற அறிவிப்பால் மேலும் எம்சாண்ட், பீசாண்ட், ஜல்லிக்கற்கள் விலை உயரும். ஒரு யூனிட் எம்சாண்ட் ரூபாய் 6000 முதல் ரூபாய் 7000 வரை விலை உயரும் நிலை உள்ளது. இதனால் இத்தொழிலை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதுடன் உற்பத்தி நிறுத்தத்தால் கட்டுமான தொழில் உட்பட அரசு ஒப்பந்த பணிகளும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து காரமடை டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்க செயலாளர் சக்திவேல் கூறியதாவது: 25 காலமாக இந்த தொழிலில் நான் செய்து வருகிறேன். சமீப காலமாக கட்டிட கட்டுமான பொருட்கள் அடிக்கடி விலை உயர்வை சந்தித்து கொண்டிருக்கிறது. இந்த விலை உயர்வை பார்க்கும்போது நம்ம ட்ரேடிங் தொழிலே பயங்கரமான பாதிப்படைந்துள்ளது. இந்த வேலை நிறுத்தம் என்பது, கிரஷர் வேலை நிறுத்தம் என்பது பயங்கரமான எங்கள் ட்ரேடிங் தொழிலுக்கு பாதிப்பாக உள்ளது. இந்த ட்ரேடிங் தொழிலில் கிரஷர் உரிமையாளர்களிடம் நாங்கள் பையராக இருந்து வாங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையேற்றத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விற்கும்போது ஒரு பொருளுக்கு இந்த விலையை நிர்ணயிக்க முடியாது. அதே சமயம் அங்கே வாங்கும் பொருளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலையேற்றத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 4 வருடத்துக்கு முன்னாடி இருந்த எம்சாண்டின் விலை இன்றைக்கு 70% கூடி 1800 ரூபா என்ற எம்சாண்டின் விலை இன்றைக்கு 5500 ரூபா என்று நிர்ணயம் பண்ணியுள்ளார்கள். திரும்பியும் கிரஷர் அசோசியேஷன்காரர்கள் இன்னும் விலையேற்றத்தை சொல்லி இப்பொழுது ஸ்ட்ரைக்கை ஆரம்பித்துள்ளார்கள். இந்த வேலை நிறுத்தமானது தொடர்ந்தால் மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட லாரி தொழிலாளர்களும் லாரி உரிமையாளர்களும் பயங்கரமாக பாதிப்புக்கு உள்ளாவார்கள். காரமடை வட்டாரத்தில், மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரத்தில் குறைந்தபட்சம் 1000 டிப்பர் லாரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த லாரிகள் காரமடை மேட்டுப்பாளையம் வட்டாரத்திலிருந்து நீலகிரி மாவட்டத்துக்கு ஊட்டியில் கட்டிட கட்டுமான பொருட்களை இங்கிருந்து வாடகை மூலமாக எடுத்து செல்கிறார்கள். இதில் என்னவென்றால், இந்த வேலைநிறுத்தமானது தொடர்ந்தால் லாரி டிப்பர் லாரி உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் டிரைவர்களுக்கும் மிகுந்த பாதிப்புள்ளாவார்கள். கட்டிட தொழிலாளர்கள், கட்டிட கட்டுமான கலைஞர், இன்ஜினியர்கள் இன்றைக்கே காலையில் கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு பொருள் வேணும்னு கேட்டால் எங்ககிட்ட பொருள் இல்லை. அப்படி இருக்கும்போது இதை நம்பி இருக்கும் இன்ஜினியர்கள், கட்டிட தொழிலாளர்கள், வீடு கட்டுபவர்கள், அதே மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்கள், இவங்களுக்கெல்லாம் நாங்கள் சப்ளை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது இதன் பின்னாடி இருக்கும் பாதிப்பு என்பது பெரிய பாதிப்பாக உள்ளது. ஒரு வீடு கட்டும் முதலாளி, இன்ஜினியர், அது தொழிலாளி, ஒரு சித்தாள், மம்டியால், இப்படி பார்த்திங்கன்னா கோர்வையாக சென்று கொண்டே இருக்கும். இவர்களெல்லாம் பாதிப்பு நிறைய அடைய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி இதை சுமூகமாக முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.